இல்ல. இப்ப இந்த தேர்தல் சில கட்சிகளுக்கான தேர்தல் அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது. இந்த தேர்தல் என்னை பொறுத்த வரைக்கும் இது மக்களுக்கான தேர்தல் அப்படிதான் நான் சொல்லுவேன். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த 5 ஆண்டு காலமா மக்களுடைய வாழ்வாதாரம் எதுவும் சீரா இல்லை. மக்களுக்கு எந்தவித நன்மையும் இந்த திமுக அரசு செய்யவில்லை. அதை வச்சு சொல்றேன். நான் வர்ற வழியெல்லாம் பார்த்து பேசும்போது மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, வேலை வாய்ப்பு இல்லை, வீட்டில் இருக்கிற பெண்களுக்கும் ஒன்றும் வேலை வாய்ப்போ எதுவும் இல்லை, எங்க வீட்டில் கஷ்டப்பட்டு படிக்க வச்ச பிள்ளைகளுக்கும் வேலை இல்லை, அரசாங்கமும் எதுவும் செய்ய, நாங்க என்ன பண்றது அப்படிங்கிறாங்க. அடுத்தது அவங்க சொல்றது, தண்ணி இல்ல குடிக்க, எங்க போனாலும் தண்ணி கஷ்டமா இருக்கு, அதுக்கு ஒழுங்கான வழி செய்யல அப்படின்னு சொல்றாங்க. ரோடு வசதி இல்ல, லைட்டு கிடையாது, வீட்டை விட்டு பெண்கள் வெளில போனா அம்மாக்காரவங்க சொல்றது, பொண்ணு வீட்டுக்கு எப்படி பத்திரமா சேரும் அப்படிங்கிற கவலை இருக்கு. இது அம்மா இருந்தப்ப இல்ல. அப்படி இப்ப பெண்களுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நான் கிட்டத்தட்ட 15 நாளா உங்களை பார்க்கற மாதிரி நான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் வரேன். வர்ற இடத்துல எல்லாம் எல்லாரும் சொல்றது இதுதான். இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு வரணும் அப்படின்னா ஒரு மாற்று ரொம்ப அவசியம். ஏன்னா இவங்களே வந்துகிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்க, மக்களுக்கு ஒரு டோக்கனா கொடுத்து வெற்றி பெற்றுவோன்னு நினைக்கிறாங்க. எதிர்கட்சி துரோக கும்பல் சேர்ந்து ஒரு குரூப் இருக்கு. அது என்ன சொல்லுது, ஒரு ஃப்ரிட்ஜு 10,000 ரூபா கையில பணம் அப்படிங்குது. நான் என்ன கேட்கிறேன் உங்களை, அந்த ஃப்ரிட்ஜும் 10,000 ரூபாயும் கொடுத்தா 5 வருஷம் அவங்களுக்கு போருமா? அதே போல திமுக அரசை கேட்கிறேன், ஒரு டோக்கன் கொடுத்துட்டு 5 வருஷம் அதுலயே ஓட்டிடலான்னு பாக்குறீங்களா? மக்களுக்கு அவங்க வீட்டுல படிச்ச பிள்ளைகளுக்கு வேலை வாங்கி கொடுத்துக்கினா நீங்க இதெல்லாம் கொடுக்கவே வேண்டாம், அவங்களே அதை வாங்கிக்க முடியும். அதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க அப்படிதான் நம்ம சொல்றோம். அதனாலதான் சொல்றேன், இந்த அரசாங்கங்கள் வர்றது அவ்வளவு நல்லதில்லை. இப்ப நான் வரும்போதுலயே ஒரு செய்தி, அந்த செய்தியை பார்த்தீங்கன்னா, விருதுநகர் பட்டாசு வெடி விபத்து. விருதுநகர் அருகே கட்டனார்பட்டி கிராமத்தில் இயங்கி வரும் தனியாருக்கு சொந்தமான பட்டாசு ஆலையில் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்ன ஏற்பட்ட பயங்கர வெடி விபத்தில் இதுவரை 19 தொழிலாளர்கள் பரிதாபமாக உயிரிழந்திருக்காங்க. மிகவும் அதிர்ச்சியும் வேதனையும் அளிக்குது இது. இந்த தனியார் நிறுவனம் இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள் விதிகளுக்கு புறம்பாக தொழிலாளர்களை பட்டாசு தயாரிப்பில் ஈடுபடுத்தியது மிகவும் கண்டனத்துக்குரியது. இது உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர்களுக்கும் நண்பர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த விபத்தில் சிக்கிக் கொண்டவர்களை விரைந்து மீட்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். திமுக தலைமையிலான ஆட்சி பொறுப்பேற்றது முதல் விருதுநகர் மாவட்டத்தில் தொடரும் பட்டாசு ஆலை வெடி விபத்துகளால் சுமார் 80க்கும் மேற்பட்ட பட்டாசு ஆலைகளில் விபத்துகள் நடந்துள்ளதாகவும் 170க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இறந்துள்ளதாகவும் இதில் சுமார் 220 பேர் படுகாயம் அடைந்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. திமுக தலைமையிலான ஆட்சியில் பட்டாசு தொழிலாளர்கள் பாதுகாப்பு என்பது
மிகவும் கேள்விக்குறியாகிவிட்டது. தனியார் பட்டாசு ஆலைகளில் உரிய பாதுகாப்பு நெறிமுறைகள் சரியாக பின்பற்றப்படாததும் பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாததுமே உயிரிழப்புகள் ஏற்படுவதற்கு முக்கிய காரணமாக தெரிகிறது. இதற்கெல்லாம் ஆட்சி மாற்றம் ஒன்றே நிரந்தர தீர்வாக அமையும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். இது நான் தொடர்ந்து 3 ஆண்டு காலமா நான் தொடர்ந்து இங்க இத பத்தி சொல்லிட்டே இருக்கேன். ஆனா அவங்க மனிதர்களுடைய உயிரை அதை பத்தி கவலைப்பட்டதா இந்த அரசாங்கத்தை எனக்கு தெரியல. அதுதான் உண்மை. ஏன்னா தனியார் தொழில் நடத்துறாங்க, அங்க நம்ம மக்கள் வேலைக்கு போகுது, அவங்களுக்கு உள்ள பாதுகாப்பு அங்க செஞ்சிருக்காங்களான்னு பார்க்க வேண்டியது திமுக அரசனுடைய செய்ய வேண்டியதும் அவங்கதான். ஆனா அதை அவங்க செய்யவே இல்லை. அதனால தொடர்ந்து இந்த பிரச்சனை நீடிச்சு போயிட்டே இருக்குது. அங்க உள்ள மாவட்ட ஆட்சியர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியல எனக்கு. பல முறை நான் சொல்லும் போது அவங்க இத முதலமைச்சருக்கு கொண்டு போய் இதுக்கு நிரந்தர தீர்வுக்கு உண்டான வழிய பார்க்க வேண்டியது அரசியல்வாதிகளை விட என்னை பொறுத்த வரைக்கும் அதிகாரிகள் பங்கு அதிகம் இருக்கு. ஏன்னா அவங்க எப்போதும் அதிகாரத்துல இருக்கக்கூடியவங்க, அவங்க செய்யணுங்கிறத நான் கேட்டுக்கிறேன். அப்புறம் இந்த பக்கம் வரும்போது எல்லாரும் சொன்னது இந்த பிரச்சனைகளை சொல்றாங்க. இதுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வா நம்ம கொண்டு வந்திருக்கோம். அவங்க மாதிரி எல்லாம் பொய் சொல்லி நான் தேர்தல் அறிக்கையெல்லாம் நான் ரெடி பண்ணல. நான் சென்னையிலையும் பண்ணல. வர்ற கிராமங்கள்ல வழியில என்ன தகவல்கள்ல மக்கள் சொன்னாங்களோ அந்த மக்களுக்கு தேவையானது என்னவோ அதை மட்டுமே உருவாக்கி ஒரு 60 வாக்குறுதிகள் கொடுத்திருக்கோம். அந்த 60 வாக்குறுதிகளை செய்யறதுக்கும் அரசாங்கத்துல சிக்கன நடவடிக்கை எடுத்தே ஆகணும். அது செஞ்சாதான் இந்த வாக்குறுதிகளையும் நாங்க நிறைவேற்ற முடியும். அதையும் கட்டுக்குள்ள கொண்டு வரணும். கட்டுக்குள்ள கொண்டு வரல 2 இது ரொம்ப பெரிய பிரச்சனை. ஒண்ணு மின்சாரத்துறை. அதுல லாஸ்ன்னு சொல்லி வருடா வருடம் 17,000 கோடி காட்டுறாங்க. அதை குறைக்கணும். மின்சாரத்தை தனியார் சேர்ந்து வாங்கறத நிறுத்தணும். நம்மளே தயார் பண்ணணும். அதுக்கு உண்டானதான் அம்மா செஞ்சு வச்சு தயார் பண்ணி நமக்கு போற மீதிய ஒரு நாளைக்கு 90ல இருந்து 100 கோடி ரூபாய்க்கு நம்ம வெளி மாநிலத்துக்கு வித்திருக்கோம். ஆனா இப்ப திமுக அரசுல நிலைமை என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லா நிறுவனங்களும் மூடி கிடக்கு ரிப்பேர்ல. அதை சரி பண்ண வழி தெரியல. அதுக்கு பதிலா என்ன பண்றாங்க, ரெடிமேட்ல சட்டை வாங்கி போடுற மாதிரி தனியார் சேர்ந்து மின்சாரத்தை விலைக்கு வாங்குறாங்க. அந்த விலைக்கு வாங்குறதுனால உங்க வீட்டுல 500 யூனிட் நீங்க உபயோகப்படுத்துறவங்க 2 கோடி பேர் இருக்கீங்க தமிழ்நாட்டுல. உங்கள்கிட்ட ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு மாசத்துக்கு 800 ரூபாய் கூட வாங்கி வருடத்திற்கு 20,000 கோடியை வாங்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நான் நிறுத்தணும். இதெல்லாம் பண்ணும்னா நம்ம சொந்தமா தயாரிப்பை பண்ணி ஆகணும். அந்த மாதிரியான சிக்கன நடவடிக்கைகள். அப்புறம் காற்றாலை மின்சார திட்டம், சூரிய ஒளி மின்சார திட்டம், இதெல்லாம் ஒரு 10,000 மெகாவாட்டுக்கு தயார் பண்ணணும். இது எல்லாம் அதுல கொண்டு வந்திருக்கேன். அதனால நிச்சயம் மக்களுக்கு பாரம் கொடுக்காம எப்படி செய்யணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணி தான் நாங்க செயல்படுவோம். அதனால இங்க குடியாத்தம் தொகுதி மக்கள் ஒரு மாற்றத்தை நிச்சயம் நீங்க எல்லாம் கொடுக்கணும். உங்ககிட்ட எல்லாம் வாக்கு கேட்டு வருவாங்க. வரும்போது நாங்க இதை தர்றோம் அதை தர்றோம்னு சொல்லுவாங்க. என்ன கொடுத்தாலும் வாங்கிக்கிங்க. ஏன்னா அது அவங்க அப்பா வீட்டு பணம் கிடையாது. அதனால வாங்கிக்கிங்க. வாக்குகளை மட்டும் நம்ம வேட்பாளருக்கு நீங்க போடணும்.
என்ன சின்னத்துல போடணும்னா தென்னந்தோப்பு சின்னத்துல வாக்களிக்கணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த குடியாத்தம் தொகுதிக்குன்னு சில பிரச்சனைகள் இருக்கு. அந்த பிரச்சனைகளை எல்லாம் திமுக அரசு செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லி செய்யல. அது குடியாத்தம் பகுதியில 10,000க்கும் மேற்பட்ட விசைத்தறி கூடங்கள் இருக்கு. அவங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க. அவங்களுக்கு எந்த வித உதவியும் அரசாங்கம் செய்யல. மின்சாரம் வழங்கணும், அவங்க அதை கேட்குறாங்க, ஆனால் செய்யலை. தொழிலாளர் நலத்துறையிலும் ஒப்பந்தப்படி கூலி உயர்வு வழங்க வேணும், அதையும் பண்ணலை. ஜவுளி பூங்கா அமைக்க வேண்டும் என விசைத்தறி தொழிலாளர்கள் தொடர்ந்து கோரிக்கை வச்சிட்டு இருக்காங்க, அதையும் செய்யலை. கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக வாக்குறுதியாக வழங்கியது தற்போது வரை நடவடிக்கையே எடுக்கலை இதுக்கெல்லாம். அதுக்குள்ள அடுத்த தேர்தலுக்கு டோக்கன் தர்றேன்னு கிளம்பிட்டாங்க. அதனால ஜாக்கிரதையா இருங்க. யானை, காட்டுப்பன்றி உள்ளிட்ட வனவிலங்குகள் ஊருக்குள் புகுந்து விவசாய நிலங்களை சேதப்படுத்துவதால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது. காட்டு விலங்குகளின் நடமாட்டத்தை தடுக்க விவசாயிகள் கோரிக்கை, அதையும் செய்யறேன்னு சொன்னாங்க, ஆனா இதுவரைக்கும் செய்யல. மகாநதி ஆற்றின் வெள்ளப்பெருக்கில் பாதிக்கப்பட்ட 1280 வீடுகளை அகற்றி புதியதாக வீடு அல்லது இடம் தருவதாக தேர்தல் வாக்குறுதி போன முறை சொல்லிட்டு போனாங்க. ஆனா அதுல 100 பேருக்கு மட்டும் கொடுத்துட்டு மீதி பேருக்கு இந்த நாள் வரைக்கும் கொடுக்கல. பல ஆண்டுகளாக கிடப்பில் உள்ள பேரணாம்பட்டு பந்தலப்பள்ளி பகுதியில் பாலம் அமைத்து தர மக்கள் கோரிக்கை, இதையும் செஞ்சு தரேன்னு சொன்னாங்க, ஆனா செய்யல. குடியாத்தம் சட்டமன்ற தொகுதியில் அரசு மகளிர் கல்லூரி கட்டி தருவதாக வாக்குறுதி போன முறை அளிச்சாங்க, ஆனா இன்ன வரைக்கும் அதை நிறைவேற்றல. வேலூர் மாவட்டம் காவலூரில் மூலிகை பண்ணை மீண்டும் திறக்கப்படும்னு அவங்க சொன்னாங்க, ஆனா அதை செய்யல. வாக்குறுதி எண் 211 வேலூரில் தோல் பொருட்கள் பூங்கா அமைக்கப்படும் சொன்னாங்க, அதையும் செய்யல. இதெல்லாம் போன முறை சொன்னது அவங்க செய்யல. இப்ப திருப்பி வந்திருக்காங்க வாக்கு கேட்கறதுக்கு, வேற இன்னொரு தேர்தல் அறிக்கையை கொடுத்துட்டு வந்திருக்காங்க. 2006ஆம் ஆண்டு இந்த குடியாத்தம் தொகுதி தேர்தல் பிரச்சாரத்தின் போதுதான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தாலிக்கு தங்கள் திட்டத்தை இங்கதான் முதல்ல அறிவிச்சாங்க. அந்த ஞாபகம் வந்துச்சு எனக்கு, வேற ஒன்றும் இல்லை. அப்புறம் இந்த குடியாத்தம் தொகுதி சட்டமன்ற வேட்பாளராக திருமதி தபிதால் அவர்கள் போட்டியிடுகிறார். அவருக்கு தென்னந்தோப்பு சின்னத்தில் வாக்களித்து அவரை மகத்தான வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கிட்டு, நாளை நமதே, வெற்றி நமதே, அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் நாமம் வாழ்க, புரட்சி தலைவி அம்மா நாமம் வாழ்க. நன்றி, வணக்கம்.